பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். இந்த வேத புஸ்தகத்தில் மார்க் 1ஆம் அதிகாரம் 40லேருந்து 42 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது ஒரு சம்பவம். இங்கே இயேசுவை தேடி ஒரு மனிதன் வருகிறான். தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட மனிதன், குஷ்டரோக வியாதின்னு சொல்கிறோம்ல, லெப்ரசி, அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன். அவனுடைய சரீரம் காயப்பட்டு இருக்கிறது. அதனால இருதயத்திலும் பாதிப்பு. இவனுக்கு எதனால் அவனுடைய உள்ளம் காயப்பட்டிருக்கிறது? அவனுடைய சரீரத்தில் உண்டான காயம். இது வியாதியினால் உண்டான ஒரு காயம். அவனுடைய மனதுக்குள் ஒரு பெரிய வேதனை கொடுத்தது. அந்த தொழுநோய் ஒரு மனிதனை தாக்கும் பொழுது அவனுடைய விரல்களை அரித்து விடும். சிலருக்கு கண் இமைகள் இருக்காது, அரித்து விடும். காதை அதை அரித்து விடும். கால்களில் இந்த விரல்கள் இருக்காது, அப்படியே அந்த நோய் அரித்து விடும். அந்த சரீரத்தில் இருக்க புண்கள் அப்படியே சில சமயம் அழுகி நாற்றம் எடுக்கும். அந்த நோயினுடைய கொடூரம் பயங்கரமானது. அவனுடைய சரீரத்தில் உண்டான காயம் ஒரு பக்கம். அந்த வேதனையினால் அவனுடைய இருதயத்தில் ஒரு காயம் இருந்தது, ஒரு வேதனை இருந்தது. அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் ஒரு மனிதன் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டால் அவன் ஊருக்குள்ளேயே இருக்க முடியாது. அது தீட்டான வியாதி என்று சொல்லி அவனை ஊருக்கு வெளியிலே புறம்பாக்கி விடுவார்கள். தன் குடும்பத்தோடு இருக்க முடியாது. அவனுடைய மனைவி பிள்ளைகளை அடித்து விரட்டிடுவாங்க. உள்ளே வரக்கூடாது, வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது. அவனை வெளியே விரட்டிடுவாங்க. ஊருக்கு வெளியில் காடுகளுக்குள்ளே மலை குகைகளுக்குள்ளே இந்த நோயாளிகள் கூட்டமாக தங்கி இருப்பாங்க. அவங்களுக்கு அரசாங்கம் தினந்தோறும் குறிப்பிட்ட டைமில் போய் தூரத்தில் ஆகாரத்தை வச்சுட்டு வந்துடுவாங்க. ரொட்டி இது போன்ற ஆகாரத்தை கொடுப்பாங்க. அவங்க பக்கத்தில் கூட யாரும் போக மாட்டாங்க. இந்த தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவங்க அதுக்குன்னு வஸ்திரத்தினால தங்களை மூடிக்கொள்ளணும். யாராவது அவங்க இருக்கிற பக்கமாக ஜனங்கள் காட்டு பகுதியில் மலைப்பகுதியில் வந்தால் இவங்க அன்க்ளீன் அன்க்ளீன் அப்படின்னு சத்தமிடணும். தீட்டு தீட்டு, நான் தீட்டான வியாதி உள்ளவங்க இருக்கிறேன், என் பக்கத்தில் வராதுங்க அப்படின்னு அர்த்தம். அந்த சத்தத்தை கேட்ட உடனே மக்கள் விலகி போயிடுவாங்க. என்ன ஒரு வேதனை பாருங்க. அப்போ அவனுடைய சரீரத்தில் உண்டான வேதனையை விட அவனுடைய மனதின் காயம்தான் பெரிது. சரீரத்தில் உண்டான வியாதியின் வேதனை ஒரு பக்கம். சமுதாயம் அவனை புறக்கணித்து, சொந்த குடும்பங்கள் உறவுகளை அவனை புறக்கணித்து தள்ளி, நீ தீட்டானவன், எங்கள் பக்கத்தில் வரக்கூடாது, ஊருக்குள்ளே வரக்கூடாது என்று ஒதுக்கி வைப்பது எவ்வளோ பெரிய வேதனை இல்லை? அந்த பாதிப்பு தான் அவனுடைய இருதயத்தில் காணப்பட்டது. சமுதாயமே அவனை ஒதுக்கி தள்ளினது. அதனால பாருங்க, அவன் இயேசுக்கு ஒரு மலையிலே பிரசங்கத்தை முடித்து இயேசு கீழே இறங்கி வருகிறார். மற்ற 8ஆம் அதிகாரத்திலும் இதே சம்பவம் எழுதப்பட்டு இருக்கிறது. அவன் இயேசுகிட்ட கூப்பிடுகிறான், இயேசுவே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். இயேசு பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். இயேசு அற்புதம் செய்கிறவர் என்பதை அறிந்திருக்கிறான். அதனால் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம், இயேசுவால் என்னை குணமாக்க முடியும், இந்த தீட்டான வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். ஆனால் என்னை சுகமாக்குவாரா? இது ஒரு தீட்டான வியாதி, இது ஒரு சாபம்னு எல்லாரும் நினைக்கிறாங்களே, எங்களை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேங்கிறாங்களே, இயேசுவாவது என்னை சேர்த்து கொள்ளுவாரா? நீ பாவி, நீ சாபம் பிடிச்ச போன்னு விரட்டிடுவாரோ ஒரு பயம். அதனால சொல்கிறான், என்னை சுகமாக்கும் இடத்துல வல்லமை உண்டு, நான் விசுவாசிக்கிறேன், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று அவன் ஜெபம் பண்ணுறான். கட்டாயம் என்னை குணமாக்கிறீங்கன்னு கேட்கல. என்ன, நான் பாவம் செய்துட்டேன், ஒரு வியாதியை சரீரத்தில் வந்துட்டு சமுதாயமே என்னை புறக்கணித்து விட்டது, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குங்கள் என்பதான ஒரு ஜெபம் செய்கிறான். இயேசு அவனை பார்க்கிறார். மனிதருடைய பார்வை வேறு, இயேசுடைய பார்வை வேறு. அவருடைய சீஷர்கள் இயேசு கூட இருந்தாலும் ஒதுங்கி இருப்பாங்க. ஐயோ, தீட்டான வியாதி உள்ளவன், தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவன், இவன் பக்கத்தில் வந்தாலே தீட்டாகிவிடும், விலகி ஓடி இருப்பாங்க. இப்போ இயேசு அவனை பார்க்கிறார். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க முடியும் அப்படின்னு சொல்லுகிறான். இயேசு என்ன சொல்லியிருக்கலாம்? தூரத்திலிருந்து, எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக, ஆறுதலான ஒரு வார்த்தை. எனக்கு சித்தமுண்டு மகனே, நீ வியாதியோடு இருப்பதை நான் விரும்பவில்லை, நீ இந்த வியாதியினால் வேதனைப்படுவதை நான் விரும்பவில்லை. ஐ வில் பி thou clean. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுகமாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். நீ சுகமாக இருப்பது தான் எனக்கும் சந்தோஷம். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று இயேசு சொல்லுகிறார். உடனே குணமாயிட்டான். அவருடைய சரீரம் அப்படியே சுகமாகிவிட்டது.
பாதிக்கப்பட்ட அந்த விரல்கள் எல்லாம் அப்படியே நல்ல விரல்களாய் மாறிவிட்டது. காதெல்லாம் பரிபூர்ண சுகத்தோடு புது காதாய் மாறிவிட்டது. கண் இமைகள் வந்துவிட்டது. அவன் அரிக்கப்பட்ட சரீர உறுப்புகள் எல்லாம் புதிதாக மறுபடியும் வந்துவிட்டது. முழு சரீரமும் ஆரோக்கியமாய் மாறிவிட்டது. ஒரே ஒரு வார்த்தை இயேசு சொன்னார், சித்தமுண்டு சுத்தமாக. அவனுடைய சரீரமே புதிதாய் மாறிவிட்டது. அது ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? இயேசு தூரத்திலிருந்தே சொல்லி, நீ தீட்டான வியாதி உள்ளவன், அங்கே நில்லு, நான் சொல்கிறேன்னு சுகமான பிறகு என் பக்கத்தில் வா, அப்படி சொல்லியிருக்கலாம்ல. இயேசு அப்படி சொல்லலை. நீங்கள் வாசித்து பார்த்தால் இயேசு அவனை பார்த்து மனதுருகினார். என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன், நான் உண்டாக்கின ஒரு மனிதன் இப்படி வியாதியில் பாதிக்கப்பட்டு சரீர உறுப்புகளை இழந்து அகோரமாய் வேதனையோடு அழுகின சரீரத்தோடு நிற்கிறானே, தீட்டான வியாதி என்று தூரமாய் ஒதுங்கி நிற்கிறானே, அதை பார்த்து இயேசு மனதுருகினார். மனதுருகி அவன் மேலே தன் கைகளை வைத்து, வசனம் சொல்லுகிறார், இயேசு தன் கையை நீட்டி அவனை தொட்டு, அப்படின்னு அவன் பக்கத்தில் இயேசு போகிறார். எல்லாரும் அவனை விட்டு விலகி போகிறாங்க. இவன் தீட்டான வியாதி உள்ளவன் என்று எல்லாம் ஒதுங்கி போகிறாங்க. ஆனால் இயேசு அவன் பக்கத்தில் நெருங்கி போகிறார். அவனாலே நம்ப முடியல. ஐயோ, இயேசு பக்கத்தில் வருகிறாரே, நான் தீட்டான வியாதி உள்ளவன், அங்கிருந்தே சொல்லலாமே. இல்லை, இயேசு மனதுருகி அவன் பக்கத்தில் வந்து அவனை தொட்டு அவனை குணமாக்கினார். அதான் இயேசுடைய அன்பு. உங்கள் பக்கத்தில் வருகிற தேவன், உங்கள் அருகில் வருகிற தேவன். நீங்கள் தொட்டாலே தீட்டு என்று ஒரு கூட்ட மக்கள் நினைக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை தொடுவேன். நீ என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன், என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷி. நான் தானே உன்னை உண்டாக்கினேன். நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள். நான் உன்னை தொடுவதற்கு பயப்பட மாட்டேன். நான் உன்னை தொடுறதுனால நான் தீட்டாக மாட்டேன். தீட்டாய் கருதப்படுகிறவர்கள் புதிதாய் மாற்றப்படுவார்கள். நான் உன்னை தொடுகிறேன். ஆண்டவர் தொட்டு குணமாக்கினார். அதான் இயேசுவனுடைய அன்பு, அவருடைய மனதுருக்கம், அவருடைய ஆறுதலான வார்த்தை. சித்தமுண்டு. காயப்பட்ட அவனுடைய உள்ளத்துக்கு ஆண்டவர் ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லுகிறார், எனக்கு சித்தமுண்டு மகனே, நீ சுத்தமாகு, நீ சுகமாக இருக்கணும், அதான் நான் விரும்புகிறேன். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ சுகமாக இருக்கணும் மகளே, மகனே, நீ சுகமாக இருக்கணும், அதைத்தான் நான் விரும்புகிறேன். உனக்கு சுகம் கொடுக்கத்தான் நான் மனிதனாக இந்த உலகத்தில் வந்திருக்கிறேன். உனக்கு சுகம் கொடுத்து, உனக்கு புதிய சரீரத்தை கொடுத்து, உன்னை மகிழ்விப்பதற்காக சிலுவையில் என் சரீரத்தை நொறுக்குவதற்கு நான் ஒப்பு கொடுத்தேன். என் சரீரத்தை காயப்படுத்த ஒப்பு கொடுத்தேன். என் கைகளிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் ஏன் இத்தனை பாடுகளை சகிக்க வேண்டும்? உனக்காக, உன்னை குணமாக்குவதற்காக, உன் வேதனை மாற்றுவதற்காக, உனக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த என்னை நான் சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்தேன். என்னை காயப்படுத்துவதற்கு ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்றார். நீ சுகமாயிருப்பதை நான் விரும்புகிறேன். இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புத எந்த வியாதியாக இருக்கட்டும், ஆறுதலான ஒரு வார்த்தை, என் மகளே நீ சுகமாக இருக்கணும், என் மகனே நீ சுகமாக இருக்கணும், அதுதான் என்னுடைய விருப்பம், நான் உன்னை சுகமாக்குகிறேன். அவனுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? எங்கோ காட்டுக்குள்ளே மலை குகைகளிலே மனிதரை விட்டு தூரமாய் ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு மனிதனுடைய சரீரம் புது சரீரமாய் மாறிவிட்டது. அநேக வருஷத்துக்கு முன்னால் என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஞாபகத்தில் வருகிறது. ஒரு கிராமத்தில் கூட்டம் நடத்த அழைத்திருந்தார்கள். 3 நாள் கூட்டம். அந்த தெருவில் தான் கூட்டம் நடைபெற்றது. தெருவில் திரளான மக்கள் பல கிராமத்திலிருந்தெல்லாம் வந்து அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றார்கள். ஆண்டவர் வந்து அநேகரை தொட்டார், அற்புதம் செய்தார். அதனால் கடைசி நாளில் நிறைய கூட்டம் பக்கத்து ஊர்லேருந்தெல்லாம் கேள்விப்பட்டு வந்துட்டாங்க. அப்போ வந்து ஒரு மனிதரை ஒரு சேரில் வச்சு 4 பேர் தூக்கிக்கிட்டு வந்தாங்க. சேரில் உட்கார வச்சு 4 பேர் சேர்ந்து சேரோடு தூக்கி கொண்டு வந்தார்கள். யாருன்னு கேட்டால் பக்கத்து ஊர், பக்கத்து கிராமத்திலிருந்து. அவரால் நடக்க முடியாது, 2 கைகளும் செயலற்ற அப்படியே இருக்குது, கால்களும் செயலற்று போனது, நடக்க முடியாது, கையை பயன்படுத்த முடியாது, அந்த மாதிரி செயலற்று விட்டது. நோய், இந்த வாத நோயினால் ஒரு விதமான ஒரு வாத நோய் பாதிப்பு. அதனால் சேரில் உட்கார வச்சு சேரோடு கொண்டு வந்து கூட்டத்தில் உட்கார வச்சுட்டாங்க. அவர் அப்படியே உட்காந்து பிரசங்கத்தை எல்லாம் கேட்டார். பிரசங்கெல்லாம் முடிந்தது, ஜனங்களுக்கு ஜெபம் முடிந்தது. அப்போ ஒருவருக்காக சிலருக்கு ஜெபிக்க போனபோது எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவரிடத்துல வந்தேன். என்ன காரியம்னு கேட்டேன்.
இது மாதிரி என் கால்கள் கைகள் ரெண்டுமே செயலற்று போய்விட்டது. எத்தனையோ மருத்துவம், இங்கிலீஷ் மருத்துவம், நாட்டு மருத்துவம் எல்லாமே செஞ்சு பார்த்துட்டோம், ஒன்றுமே சுகம் கிடைக்கல, இனி அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு ஜெபிக்கிறதுக்கு எண்ணெய் அவங்க கூட வந்திருந்தவங்க கொண்டு வந்திருந்தாங்க ஒரு பாட்டிலில். நான் அவரை பார்த்தோன்னே பக்கத்தில் போய் பார்த்த உடனே, பிரதர், இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்குவார், ஜீசஸ் வில் ஹீல் யூ, அந்த வார்த்தையை நான் சொன்னேன். அவர் அப்படியே என்னை பார்த்தார், சில நிமிட நேரம் பார்த்தார், திரும்ப சொன்ன, இயேசு உங்களை குணமாக்குவார், பயப்படாதங்க அப்படி சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ணினேன். உடனே ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை. அவங்க கொண்டு வந்த இப்போ எண்ணெய் ஜெபத்துக்காக கொண்டு வந்ததை ப்ரேயர் பண்ணி கொடுத்துட்டேன், இதை பூசி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த சேர்லேயே தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு மாதம் கூட ஆகலை, ஒரு 2-3 வாரம் இருக்கும். அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஊழியக்காரர், அவரை பார்ப்பதற்கு நான் போயிருந்தேன். அவர் அந்த பாதிக்கப்பட்ட மனிதர் இருந்த கிராமம், அங்கே ஒரு ஊழியக்காரர், எனக்கு தெரிந்த ஊழியக்காரரை பார்க்க அந்த ஊருக்கு நான் போயிருந்தேன். நான் வந்திருப்பதை கேள்விப்பட்டு இந்த சகோதரர் வந்தார், சேரில் தூக்கிட்டு வந்தாங்கல்ல, அவர் நடந்து வந்தார், நல்லா நடந்து 2 கைகளையும் பயன்படுத்தி வந்து என் கையை பிடித்து குலுக்கி பேசினார். நான் ஒரு ஆச்சரியமாக பார்க்குறேன், என்ன இப்போ தான் 2 வாரத்துக்கு முன்னால் பார்த்தேன், சேரில் உட்கார வச்சு தூக்கிட்டு வந்தாங்க, நடக்க முடியாமல் இருந்தார். நான் ஆச்சரியமாக அவரை பார்க்குறேன், என்ன ஆச்சரியமாக பார்க்குறீங்க, நான் சுகமாயிட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்போ என்னால் நடக்க முடியுது, கையெல்லாம் பயன்படுத்த முடியுது அப்படின்னு எனக்கு ஆச்சரியம், நம்ப முடியாத அளவுக்கு ஒரு அற்புதம். நான் அவரை பார்க்குறேன். சொன்னார், பிரதர், ஐயா, நான் சுகமான காரணமே நீங்கள் தான், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் ஜெபிக்கும் போது உடனே ஒன்றும் நடக்கலையே. இல்லை, நான் இங்கிலீஷ் மருத்துவம் பல டாக்டர் இடத்துல போய் இவ்வளோ பணம் செலவு பண்ணேன், எனக்கு வைத்தியம் செய்தவங்களாம் சில நாட்கள் கழித்து இது எங்கள் மருந்துக்கு கட்டுப்படலை, சுகமாகிறது கஷ்டம், இன்னும் உங்களுக்கு சுகமாகாதுன்னு அனுப்பிட்டாங்க. நாட்டு வைத்தியம், வைத்தியரிடத்தில் போய் அவங்க என்னென்னவோ எனக்கு ஆயில் போட்டு தடவுறது செய்கிறது, லேகியம் எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. அது சில மாதங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து சுகமாகலை. அவங்களும் சொல்லிட்டாங்க, இது சுகமாகாது, நீங்கள் சுகமாகிறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. இது மாதிரி பலர்கிட்ட இப்போ நான் போனேன், வைத்தியம், ஜபம் எல்லாம் போனேன். ஆனால் யாருமே என்னை பார்த்து நீங்கள் சுகமாவீங்கன்னு யாரும் சொல்லலை. ஆனால் அன்றைக்கு நீங்கள் என்னை பார்த்த உடனே சொன்னீங்க, பயப்படாதுங்க, இயேசு உங்களை குணமாக்குவார் அப்படின்னு சொன்னீங்க. அந்த வார்த்தை என்னை தொட்டது. யாருமே சொல்லலையே, நான் சுகமாவேன்னு யாரும் சொல்லலை, நான் சுகமாக நடப்பேன்னு இதுவரைக்கும் யாரும் எனக்கு சொல்லலை. நீங்கள் என்னை பார்த்த உடனே சொன்னீங்க, அது என் உள்ளத்தை ஆறுதல் படுத்தினது, எனக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொண்டு வந்தது. இயேசு என்னை குணமாக்குவார், இயேசு என்னை குணமாக்குவார், இயேசு என்னை குணமாக்குவார். அந்த வார்த்தை என் இருதயத்தில் தொனித்து கொண்டே இருந்தது. நீங்கள் ஜோமணி கொடுத்த எண்ணெயை நானே எடுத்து இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகும், இயேசு என்னை குணமாக்குவார், இயேசு என்னை குணமாக்குவார், என் கை கால்களை எண்ணெய் பூசி நானே ஜோமணினேன். நான் ஜெபிக்க 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 என் கைகள் செயல்பட ஆரம்பித்தது, கால்கள் செயல்பட ஆரம்பித்தது, நரம்புகள் எலும்புகள் சுகமானது, நார்மல் ஆயிட்டேன். ஒரு ஆறுதலான வார்த்தை, அப்படி உள்ளம் ஏங்கிக் கொண்டிருந்தது. ஒரு ஆறுதலான வார்த்தைக்காக இயேசு சொன்னார், நீ சுகமாவாய், நீ சுகமாவாய், நான் உன்னை குணமாக்குவேன். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என் மகனே, நான் உன்னை சுகமாக்குவேன், நீ சுகமாவாய் மகனே, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுகமா இருக்கணும் மகளே, நான் உன்னை குணமாக்குவேன். மருத்துவம் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், அவங்க இருக்கிற நிலைமையை சொல்லுவாங்க, இதுதான் கண்டிஷன், இப்படி தான் நடக்கும், அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிற தேவன். இயேசு சொல்லுகிறார், முடியாததை முடிய செய்கிற தேவன், நடக்க முடியாதென்று நினைக்கிறதை நடத்தி காட்டுகிற தேவன், அவர் அற்புதங்களின் தேவன். இன்றைக்கு இப்பொழுது உங்களை தொட போகிறார். உங்களுடைய குழந்தை செயலற்று போன உறுப்புகளோடு இருக்கிறதா? உங்கள் வீட்டில் யாரோ மரண படுக்கையில் இருக்கிறாங்களா? இனி அவ்வளவுதான் என்கிற சூழ்நிலையில் நீங்கள் காணப்படுகிறீங்களா? இயேசுவால முடியும். ஒரே ஒரு தொடுதல் போதும். Just one touch of Jesus Christ will heal you completely. அவர் அற்புதங்களின் தேவன். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன். அவர் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவளாகவும் இருக்கலாம், இதுவரை எந்த நம்பிக்கையோடு எவ்வளவு இருக்கலாம், இன்றைக்கு இயேசுன்ற பெயரை விசுவாசித்து நீங்கள் அவரை நோக்கி பார்க்குறீங்களா? அவர் சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன் மகனே, நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்றார். ஆறுதலான ஒரு வார்த்தை.
நொறுங்குண்ட உள்ளத்தோடு சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இந்த மகனுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறார். வெறும் வார்த்தையில் அல்ல, அவருடைய வார்த்தை வெறும் வார்த்தை கிடையாது. அவர் சொல்லிட்டா அதை ஆறுதல் படுத்துவதற்கு, மாற்றுவதற்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்கிறார். மூன்றாவது இன்னொரு சந்தர்ப்பத்தை குறித்து பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே தான் 11ஆம் வசனம் முதல் வாசிக்கும் போது இயேசு நாயின் என்று சொல்லப்பட்ட ஊருக்கு வருகிறார். அந்த ஊருக்கு பேர் நாயின். இப்பவும் அந்த ஊர் இருக்குது. இது பைபிளில் எழுதப்பட்டது 2000 வருஷத்துக்கு முன்னால். அதே ஊர் இப்பவும் இருக்குது, இதே பெயரில் இருக்குது. நாங்கள் போயிருக்கிறேன். அது இயேசு பேர் வளர்ந்த ஊராகிய நேசரத் இருக்குல்ல, அது பக்கம் அந்த கானா ஊரில் இருக்குல்ல, அது பக்கத்தில் தான் நாயின் என்ற ஊர். இப்பவும் அதே பெயரில் தான் அந்த ஊர் இருக்கிறாரு. ஒரு மலை சரிவில் அந்த ஊர் இருக்கிறாரு. இயேசு அங்கே தான் போகிறார். நாயின் என்ற ஊருக்கு போகும்போது இயேசுடைய சீஷர்கள், திரளான மக்கள் இயேசுவுக்கு பின்னால் போகிறாங்க. இவங்க அந்த ஊருக்குள்ளே போய் கொண்டு இருக்கும்போது அந்த ஊருக்குள்ளே இருந்து ஒரு ஊர்வலம் வருகிறாரு. அது சவ ஊர்வலம். அடக்கத்துக்கு ஒரு வாலிபனை, மரித்து போன ஒரு வாலிபனை கொண்டு போகிறாங்க. அடக்கத்தை ஊருக்கு வெளியில் இருக்கிற கல்லறை தோட்டத்தில் தானே புதைப்பாங்க. அதனால் அவனை சுமந்து கொண்டு வர்றாங்க. வசனம் சொல்லுங்க, ஊராரில் திரளான மக்கள் அந்த சவ ஊர்வலத்தில் இருக்கிறாங்க. ஏனென்றால் மரித்து போனவன் ஒரு வாலிபன், இளம் வாலிபன் மரித்து விட்டான். அதனால அந்த ஊரே திரண்டு வந்திருக்கிறாரு. அந்த வாலிபனுடைய மனைவி ஒரு விதவை பெண், கைம்பெண், ஒரே மகன். யோசித்து பாருங்க, அந்த விதவை தாய்க்கு ஒரே மகன், அவனும் மரிச்சிட்டான். இப்போ அவங்க தனிமையாக்கப்பட்டு விட்டார்கள். அதனால் அவங்க அழுது கொண்டே வர்றாங்க. அதனால் ஊர் முழுவதும் திரண்டு வருகிறது. பாவம், இந்த விதவையினுடைய ஒரே மகன் இறந்துட்டானே, இந்த அடக்கத்துக்கு போயிட்டு வரலான்னு ஊரே திரண்டு வருகிறாரு. அவனை சுமந்து கொண்டு சிலர் வர்றாங்க. அதுக்கு பின்னால் இந்த விதவை தாய் அழுது கொண்டே வருகிறாள். எதிர்த்தாப்பில் இயேசு தன் சீஷரோடும் ஒரு திரள் கூட்டமாக இயேசுவும் வருகிறார். இப்போ 2 ஊர்வலமும் சந்திக்கிறது இந்த ஊரில் ஒரு பகுதியில், அந்த இடத்துல. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பார்க்கிறார். வசனம் சொல்லுகிறது, அந்த விதவை அழுது கொண்டே வருகிறாள். கண்ணீர் அழுது கொண்டே வருகிறாள். அவளுக்கு எதனால் இந்த கண்ணீர் வேதனை? இழப்பினால் உண்டான வேதனை. இழப்பு. முதலாவது அவளுடைய கணவரை அவள் இழந்து விட்டாள். எவ்வளோ காலத்துக்கு முன்னால் கணவர் இறந்திருப்பார் தெரியாது. கணவரை அவள் இழந்து விட்டாள், விதவையாக்கப்பட்டாள். ஒரே ஒரு மகன். அதனால் கணவரை இழந்த துக்கம் அவருடைய உள்ளத்தை பாதித்து எவ்வளோ நாள் கண்ணீர் வடித்தாலோ தெரியாது. ஆனால் மகன் நிமித்தம் தன்னை தேற்றி கொண்டு, சரி நமக்கு ஒரு மகன் இருக்கிறான், அந்த மகனையாவது வளர்த்து ஆளாக்குவோம், அவனால் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்று மகனை வளர்த்து கொண்டிருக்கிறாள். அவன் வாலிபனான போது அவனும் மரித்து விடுகிறான். வியாதி தாக்கி இருக்க வேண்டும், ஒரு வியாதியினால் பாதிக்கப்பட்டு மரித்திருக்க வேண்டும். என்ன காரணம் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் அவன் மரித்து விட்டான். வியாதிப்பட்டு தான் மரித்திருக்க வேண்டும். அது மாதிரி மரணம் அடைந்து விட்டான். இப்போ 2வது இழப்பு. முதலாவது கணவரை இழந்து விட்டாள், அதுவே அவளுக்கு ஒரு வேதனை, காயம். இப்போ ஒரே ஒரு ஆதரவாக இருந்த மகனையும் அவள் இழந்து விட்டாள். அது இன்னொரு பெரிய பாதிப்பு. இப்போ இனிமேல் எனக்கு யார் இருக்கிறாங்க, யாருக்காக நான் வாழணும்? அவளுக்குள்ளே ஒரு வாழ்க்கை குறித்த வெறுப்பே வந்திருக்கும். இனி யாருக்காக நான் வாழணும்? எனக்கு யார் இருக்கிறாங்க? நான் வீட்டுக்கு வந்தால் தனிமையாக தான் நான் உட்கார்ந்துருக்கணும். என் மகனை அடக்கம் பண்ணி விட்டு வீட்டுக்கு நான் எப்படி வருவது? தனிமையில் எப்படி இருப்பது? எனக்கு கணவரும் இல்லை, மகனும் இல்லை, தனித்து அனாதையாக்கப்பட்டு விட்டேனே. ஒரு காயமுடைய உள்ளத்தில் அழுது கொண்டே வருகிறாள். வெகு திரளான மக்கள் வந்தாங்க. சொந்தக்காரங்க இருந்திருப்பாங்க, ஒரே தெருவில் உள்ளவங்க இருந்திருப்பாங்க. யாரும் அவளை ஆறுதல் படுத்தவே இல்லை. எதுக்கு அழுகிற, நாங்கெல்லாம் இருக்கிறோம், உன்னை கவனிச்சு கொள்ளுவோம், பயப்படாத, அப்படி சொல்லுவதற்கு யாரும் இல்லை. எல்லாம் துக்கத்தோடு நடக்கிறாங்க. ஆனால் இப்போ இயேசு அதை பார்க்கிறார். அழுது கொண்டு வருகிற அந்த பெண்ணை, அந்த விதவை தாயாரை ஆண்டவர் பார்க்கிறார். வசனம் சொல்லுகிறாரு, இயேசு மனதுருகினார். அந்த கண்ணீர் இயேசுடைய உள்ளத்தை உடைத்தது. அவனுடைய விதவை தாயினுடைய கண்ணீர் இயேசுடைய உள்ளத்தை உடைத்தது. இயேசு மனதுருகினார். அவளை பார்த்து மனதுருகினார். அவளுக்கு இயேசு யாருன்னு தெரியாது, அவர் எப்படிப்பட்ட அற்புதம் செய்கிற ஒன்றுமே தெரியாது. முதல் முறை இயேசு அந்த ஊருக்கு போயிருக்க வேண்டும். சம்பவத்தை வாசிக்கும் போது அப்படித்தான் தெரிகிறது. இப்போ இயேசு மனதுருகி
அந்த பெண்ணினிடத்தில் போய், அழாதே, டோன்ட் கிரை, வீப் நாட் என்று சொல்ல, அழாதே, ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். காயப்பட்ட உள்ளத்தோடு அழுது கொண்டிருக்கிற, இழப்புக்கு நடுவில் நிற்கிற ஒரு விதவையினுடைய வேதனையை அறிந்து கொண்ட ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அழாதே. யாருமே அவ்வளோ ஆறுதல் படுத்தலை. ஆனால் இயேசு என்கிற ஆறுதலின் தேவன் சொல்லுகிறார், நீ அழாதே மகளே, என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நீ உன் கண்ணீரை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, உன் அழுகையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, நீ அழாதே. வேறு வார்த்தையில் சொல்லவில்லை. இவளுக்கு என்ன செய்தால் ஆறுதல் அடைவாள், என்ன நடந்தால் அவளுடைய கண்ணீரை துடைக்க முடியும்? இயேசு கிறிஸ்து பாடையை தொட்டார். தொட்ட உடனே எல்லாரும் நிற்கிறாங்க, யார் இவர்? வந்து அந்த பெண்ணுக்கிட்ட அழாதன்னு பேசுகிறார், பாடையை தொடுகிறார். அவரை சுற்றி பெருங்கூட்டம் இருக்குது, யாரோ விசேஷமானவர். அவரை பார்த்தா ஒரு தீர்க்கதரிசி மாதிரி தெரியுதே, கடவுள் தான் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்த மாதிரி தெரியுதேன்னு எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. உடனே நின்றாங்க. இயேசு வாலிபனோடு, செத்து போன வாலிபனோடு பேசுகிறார். எழுந்திரு வாலிபனை, எழுந்திரு. உன் தாயினுடைய கண்ணீர் துடைக்கப்படணுமானா நீ எழும்பணும். உன் தாயினுடைய காயப்பட்ட உள்ள மாறுதல் அடையணுமானா நீ எழும்பணும். வாலிபனை, எழுந்திரு. மரணத்தின் மீது அதிகாரம் உள்ளவர் இயேசு. மரித்தவரை எழும்ப பண்ணக்கூடிய வல்லமை உள்ளவர் இயேசு. மரித்து போன உறுப்புகளையும் செயல்பட வைக்கிறவர் இயேசு. என்றால் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் அவர். அதனால் அவர் சொன்ன உடனே மரித்து போன வாலிபனுக்குள்ள உயிர் திரும்ப வந்தது. அவன் எழுந்து உட்கார்ந்தான். தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த தாயினுடைய கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் மாறிவிட்டது. என் மகன் உயிரோடு இருக்கிறான், என் பையன் உயிரோடு இருக்கிறான். கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் மாறினார். அந்த ஊரே சந்தோஷப்பட்டிருக்க, எல்லாம் துதித்திருப்பாங்க, மகிழ்ச்சி அடைந்திருப்பாங்க. எவ்வளோ பெரிய சந்தோஷம்! துக்கம் சந்தோஷமாய் மாற்றப்படுகிறது. அதுதான் இயேசு. இன்னைக்கு துக்கத்தோடு இருக்கிறீங்க, காயப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிறீங்க, வேதனையோடு இருக்கிறீங்க, தனிமையில் அழுகிறீங்க, எனக்கு யாரும் இல்லை, நான் ஆல் அல்லோன், தனிமையில் கண்ணீர் வடிக்கிறீங்க. என்னை புரிந்து கொள்ள, நேசிக்க, அன்பு காட்ட யாரும் இல்லை என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார், நான் இருக்கிறவனுக்கு. நீ ஏன் அழுகிற மகளே, நீ ஏன் அழுகிற மகனே, நான் இருக்கிறேன் அவனுக்கு. உன்னை புரிந்து கொள்ளுகிற தேவன், உன் வேதனைகளை அறிந்திருக்கிற ஒரு தேவன், உனக்காக நான் மனிதனாக அவதரித்து வந்த ஒரு தேவன், உன்னுடைய பாரங்களை துக்கங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்து உன்னை ஆசீர்வதிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்த தேவன். அந்த மக்கள்லாம் சொல்றாங்க 16ஆம் வசனத்தில், மகா தீர்க்க தரிசன மத்தியில் வந்திருக்கிறார் தேவன், தமது ஜனங்களை சந்தித்தார். இவர் சாதாரண மனிதன் அல்ல, கடவுள் மனிதனாய் வந்திருக்கிறார். மக்கள் சொல்றாங்க, அவர் கடவுள் மனிதனாய் வந்திருக்கிறார், தேவன் தம் ஜனங்களை சந்தித்தார். அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறார். உங்கள் வீட்டில், ஆஸ்பத்திரியில், நீங்கள் எங்கே இருக்கிறீங்களா அந்த இடத்துல, ட்ராவலில் இருக்கிறீங்களா, காரில் இருக்கிறீங்களா, எங்கே இருக்கிறீங்க அந்த இடத்துல உங்களை சந்திக்கிறார், உங்களோடு பேசுகிறார். நான் உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவன். உன் உள்ளம் காயப்பட்டிருக்கிறது, பாவத்தினால, வியாதியினால, இழப்பினால, நிந்தையினால, அவமானத்தினால, பரிகாசத்தினால, மற்றவங்க அற்பமாக பேசுகிறதுனால உன் உள்ளம் காயப்பட்டிருக்கிறது. உன் இருதயத்தில் அழுது கொண்டிருக்கிறாய், தனிமையில் கண்ணீர் வடிக்கிறாய், எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி, நான் இருக்கிறேன் உனக்கு மகனே, நான் இருக்கிறேன் உனக்கு மகளே, உனக்காகத்தானே இந்த உலகத்தில் நான் வந்து சிலுவையில் என்னை மறிக்க ஒப்பு கொடுத்தேன், என்னை அடிக்கட்டும் நொறுக்கட்டும் என்று ஒப்பு கொடுத்தேன். உன் பாடுகளை நான் சுமந்தேன், உன் பாவங்களை நானே சுமந்தேன், உன் துக்கங்கள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள் சகலத்தை நான் சிலுவையிலே சுமந்தேன் உனக்காக. உன்னை ஆறுதல் படுத்த, உனக்கு ஒரு அற்புதம் செய்ய. பயப்படாத, பயப்படாத, நான் சூழ்நிலையை மாற்றுவேன், நான் உன்னை மன்னிப்பேன், நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன் கண்ணீரை துடைப்பேன், இழந்து போனதை நீ திரும்ப பெற்றுக்கொள்ள செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவரை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொண்டா இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். என்னால் சிலுவை மரத்தில் மரிக்கத்தனை அர்ப்பணித்து, கைகளில் கால்கள் ஆணியடிக்கப்பட்டு, ரத்தம் அடிய வடி அந்த சிலுவையில் தொங்கினார். தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு, முகமெல்லாம் ரத்தம், அவருடைய சரீரமெல்லாம் வாரியினால் அடித்து கிழிக்கப்பட்டு, சரீரமெல்லாம் ரத்தம், அவருடைய ரத்தம் முழுவதையும் சிந்தினார். எதற்கு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க தன் இரத்தத்தை முழுவதும் சிந்தி கொடுத்தார். ஏன் அவருடைய சரீரம் காயப்படுத்தப்பட்டது? அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறாரு. அந்த தழும்புள்ள கரத்தினால் தொட்டவுடனே வியாதி மறைந்து விடும், சாபத்தின் கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும், வேதனை நீங்கி விடும். உங்களுக்காக சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்த ஆண்டவர், மகனை உனக்காக, மகளை உனக்காக, தகப்பனை தாயை உங்களுக்காக இயேசு சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்தவர். மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். ஆனால் காயங்கள் மாறலை. இன்னும் அந்த காயங்கள் இருக்கிறது. இன்னும் அந்த தழும்புகள் அவருடைய கையில் இருக்கிறது, அவருடைய தலையில் இருக்கிறது. அவருடைய விழாவில் ஈட்டி பாய்ந்த அந்த காயம் தழும்பு இருக்கிறது, கால்கள் இருக்கிறது. அதை பார்க்கும்போது ஆண்டவர் நினைக்கிறார், என் பிள்ளைகளை குணமாக்கத்தானே தழும்புகளை ஏற்றுக்கொண்டேன் என்று உடனே அற்புதம் செய்கிறார். அவரை நோக்கி ஜெபிக்க போகும். ஆனால் கண்களை மூடி இருதயத்தில் இயேசுவை நினைத்து இயேசுவேன்னு சொல்லி ஜெபிக்கணும். அவங்க பாருங்கள், இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டாங்க. இயேசுவேன்னு இருதயத்தில் சொல்லி ஜெபிக்கணும். நம்ம ஒவ்வொரு காரியமாக ஜெபிக்க போகிறோம். முதலாவது, பாவத்தினால் பாதிக்கப்பட்ட அநேகர் இருக்கிறீங்க. இந்த மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், தவறான பாவ பழக்கங்கள், அது என் உள்ளத்தை பாதித்து விட்டது, கரைப்படுத்தி விட்டது, சமாதானத்தை இழந்து விட்டேன், பாவத்தையும் விட முடியல, சமாதானமாகவும் இருக்க முடியல, நிம்மதியெல்லாம் போய்விட்டது, என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்தி பாதிக்கிறது, எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க, குடிகாரன்றாங்க, இவன் துன்மார்க்கன்னு சொல்கிறாங்க, பாவம் என் வாழ்க்கையை நாசமாக்கி விட்டது, எனக்கு மன்னிப்பு வேணும், பாவத்திலிருந்து விடுதலை வேணும், இந்த மதுபான இனி வேண்டாம், போதை வஸ்துகள் வேண்டாம், இந்த பாவத்திலிருந்து விடுதலை எனக்கு வேணும், எனக்கு ஒரு சமாதான நிம்மதி வேணும். முதல்ல உங்களுக்காகத்தான் நான் ஜெபிக்க போகிறேன். அப்படிப்பட்டவர்கள் இருதயத்தில் கரம் வைத்து, இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, இயேசுவே எனக்கு இறக்க செய்யுங்க, என் பாவத்திற்கு ஏற்ற தண்டனை கொடுத்தா என்னால் தாங்கி கொள்ள முடியாது, எனக்காக நீங்கள் சிலுவையில் மரிச்சிங்களே, என் பாவத்தை சிலுவையில் சுமந்தீங்களே, உங்கள் இரத்தத்தினாலே என் இருதயத்தை கழுவுங்க, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க. இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்க, ஜெபிங்க. மகளை ஜெபம் பண்ணு, மகனை ஜெபம் பண்ணு, தகப்பனை ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடி, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, இயேசுவே பாவத்திலிருந்து விடுதலை தாங்க, எனக்கு நிம்மதி தாங்க, என்னால் இந்த பாவத்தை விட முடியல, விடுதலை கொடுங்க. இனி இந்த மதுபானம் எனக்கு வேண்டாம், இச்சைகள் எனக்கு வேண்டாம், விபச்சாரம் வேசித்தனம் வேண்டாம், இந்த லஞ்சம் அநியாய சம்பாத்தி எல்லாம் வேண்டாம், நான் எல்லாத்தையும் சாபத்துக்குள் ஆயிட்டேன், என் குடும்பமே சாபத்துக்குள் ஆகிவிட்டது, என் பாவத்தினால, லஞ்சத்தினால, ஊழல்னால, அநியாயத்தினால ஐயோ நிம்மதியே இல்லை, வீட்டுக்குள்ள சமாதானமே இல்லை, மன்னிங்க, விடுதலை கொடுங்க, இயேசுவே 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 ரட்சகரே, உங்களுடைய ரத்தத்தினால கழுவுங்க. ஜெபிங்க, தகப்பனை ஜெபிங்க. ஐயா ஜெபம் பண்ணுங்க, வாலிப தம்பி ஜெபம் பண்ணு. ஆண்டவர் இயேசுவின் ஜெபத்தை கவனிக்கிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி அவருடைய ரத்தத்தின் வல்லமை உங்களுடைய இருதயத்தை கழுவுகிறது. பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது, பாவத்தினுடைய சாப கிரியைகள் அழிக்கப்படுகிறது. பாவத்தினால சாபத்தினால பாதிக்கப்பட்ட அநேகர் விடுதலை அடைந்து கொண்டு இருக்கிறீங்க. அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. 2 நிமிடம். இயேசுவே மன்னியும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் கழுவும், இந்த பாவத்திலிருந்து விடுதலை தாரும், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்குள் இறங்குகிறது. பாவத்தை குறித்து அநேகர் கண்ணீர் விட்டு அழுகிறீர்கள். அந்த கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவரே, வேறு யாரிடத்திலே இந்த பிள்ளைங்க போவாங்கப்பா? வேறு யார் இவங்க பாவத்தை மன்னிக்க முடியும்? ஆண்டவரே, யார் இவங்களுக்கு பாவத்தில் இந்த விடுதலை தர முடியும்? நீங்க தானே பாவத்தை சுமந்தீங்க, நீங்க தானே பாவத்துக்காக ரத்தம் சிந்தினீங்க. இந்த மகளை மன்னிங்க, இந்த மகனை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால கழுவுங்க, விடுதலை கொடுங்க. உங்க ரத்தம் அவங்க மேல இறங்கட்டும். ஆண்டவரே, மதுபான பழக்கம் ஒழியட்டும், இச்சைகள், விபச்சார வேசித்தன ஆவிகள் எல்லாம் விலகட்டும், பாவத்தை தூண்டுகிற பிசாசின் வல்லமைகள் அழியட்டும், நிம்மதியை கொலைத்து சமாதானத்தை கெடுக்கிற பிசாசின் வல்லமைகள் அழியட்டும். உங்க ரத்தத்தினால விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க. ஆண்டவரே, அழுகிறாங்களே, ஆண்டவரே, கண்ணீர் வடிக்கிறாங்களே,
உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோடு போன்னு அந்த பெண்ணுக்கு ஆறுதலான வார்த்தை சொன்னீங்களே, இந்த மகனுக்கு சொல்லுங்க, இந்த மகளுக்கு சொல்லுங்க, இன்றைக்கு அவங்களுக்கு விடுதலை கொடுத்துருங்க, பாவத்திலிருந்து விடுதலை தந்துருங்கப்பா. அப்பா, நீங்க தான் அவங்களுக்காக சிலுவை சுமந்தீங்க. இப்பொழுது உடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும், ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். அந்த ரத்தத்தின் வல்லமை அவளை கழுவட்டும், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கட்டும். ஆண்டவர் அப்படி செய்கிறீர். இயேசுடைய ரத்தம் உங்க மேல இறங்குகிறது, வல்லமை விடுதலை உண்டாகிறது. இப்ப சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே மன்னித்ததற்காக ஸ்தோத்திரம், இயேசுவே உம்முடைய ரத்தம் என்னை கழுவுகிறதற்காக ஸ்தோத்திரம், இயேசுவே எனக்கு விடுதலை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அவருடைய ரத்தம் உங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறது. அநேகர் விடுதலை அடைகிறீங்க. இப்பொழுது அந்த பாவத்தை கொண்டு வந்த ஆவிகள் விலகுகிறது, கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள், ரட்சிப்பின் நாள், பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிற நாள் இது, ஒரு மகிழ்ச்சியின் நாள் இது, ஒரு சமாதானத்தின் நாள். உங்களுடைய உள்ளம் நிரப்பப்படுகிறது. சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு நன்றி, என்னை மன்னிச்சிட்டீங்க, விடுதலை கொடுத்துட்டீங்க, என்னை ரட்சித்துட்டீங்க, அதற்காக நன்றி. எனக்கு தகப்பனாக என் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவே உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படியே